புதுச்சேரியில் நாளை தாவேகா பொதுக்கூட்டம் நடைபெற உள்ள நிலையில் விஜயின் பிரச்சார வாகனம் அங்கு சென்று இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் தாமரைக்கனி வழங்க கேட்போம். தாமரைக்கனி, வணக்கம். விஜயோட பிரச்சார வாகனம் சரியாக எங்க வைக்கப்பட இருக்கிறது? மேலும் ரசிகர்களும் தொண்டர்களும் வாகனங்களை சூழ்ந்து கொள்ளாமல் இருக்க ஏதாச்சும் பாதுகாப்பு போடப்பட இருக்கிறதா? விவரங்கள். புதுச்சேரி மாநிலத்துடைய முதல் மக்கள் சந்திப்பினை நாளைய தினம் தமிழக வெற்றி கழக தலைவர் நடத்த இருக்கிறார். இதற்காக புதுச்சேரியில் கூடிய இந்த உப்பளம் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு வளாகத்துல பிரமாண்டமான ஏற்பாடானது செய்யப்பட்டிருக்கிறது. நாளை காலை 10 மணி அளவுல தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் விஜய் நேரடியாக இங்க வந்து மக்களை சந்தித்து உரையாற்ற இருக்கிறார். இந்த நிகழ்வுக்கு கிட்டத்தட்ட 72 நாட்களுக்கு பிறகு விஜயனுடைய அந்த பிரத்யேக அந்த பிரச்சார வாகனம் என்பது சென்னையிலிருந்து புறப்பட்டு தற்போது புதுச்சேரி அந்த மைதானத்திற்கு தற்போது வந்தடைந்திருக்கிறது. இன்று மதியம் கிட்டத்தட்ட 2 மணிக்கு மேல் சென்னையில் இருக்கக்கூடிய பனையூர் அலுவலகத்திலிருந்து கிளப்பப்பட்ட அந்த வாகனம் தற்போது புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அந்த வளாகத்திற்கு வந்திருக்கப்பட்டிருக்கிறது. புதுச்சேரி நுழைவாயில் முதலிருந்தே இந்த வளாகத்திற்கு வரும் வரை ஏராளமான ரசிகர்கள், தொண்டர்கள் வாகனத்தை பின்தொடர்ந்தே வந்தார்கள். தற்போது அந்த காட்சி கூட நமக்கு பார்த்தா தெரியும். ஏராளமான குழந்தைகள், பெற்றோர்கள் என அனைவருமே அந்த குழந்தையை அந்த வாகனத்தை வந்து தற்போது பின்தொடர்ந்து வந்து தற்போது அந்த வாகனம் புதுச்சேரி இருக்கக்கூடிய அந்த உப்பளம் பகுதிக்கூடிய அந்த வளாகத்தை வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த வளாகத்தை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட 5000 பேருக்கு வந்து அனுமதி QR கோடு மூலமான அனுமதி சீட்டானது அனைவருக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அதன் அடிப்படையிலேயே நாளைய தினம் அந்த 5000 நபர்களுக்கு QR கோடு ஸ்கேன் மூலமாக அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் விஜய் வரக்கூடிய வாகனம் தனிப்பட்ட முறையில் அதாவது கீழே அந்த வாகனத்துக்கு முன்பு தொண்டர்களும் ரசிகர்களும் நெருங்காத வகையில தற்காலிக தடுப்பு சுவர்கள் அமைக்கப்பட்டு அந்த வாகனம் தற்போது அந்த மைதானத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. மைதானத்திற்கும் மக்கள் சந்திப்பு நடைபெறும் இடத்திற்கும் 20 அடி இடைவெளிக்கு பிறகுதான் வாகனம் நிறுத்த வைக்கப்பட்டிருக்கிறது. அந்த வாகனத்துல தான் நாளைய தினம் சரியாக 10:30 மணி அளவுல விஜய் வந்து பாண்டிச்சேரி மக்களை சந்தித்து உரையாற்ற இருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி தாமரைக்கனி.